தரிசனமாலய தரிசனம். அருள்மிகு திருப்பாகத்தீஸ்வரர் கல்லாங்குடி, காரைக்குடி. தென் தமிழகத்தில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கோட்டையூர் அருகே கல்லாங்குடி என்ற ஒரு கிராமம் அமைந்துள்ளது. இங்கு அருள்மிகு யோகாம்பாள் மற்றும் பாலாம்பாள் உடனுரை திருப்பாகத்தீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு ஈசன் சுயம்புலிங்கமாக எழுந்தருளி இருக்கிறார். இந்த ஆலயம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் காரைக்குடி புதுவயல் பேருந்து வழித்தடத்தில் காரைக்குடியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் தனிச்சிறப்பு என்னவென்றால் இது ஒரு பெரிய தடாகத்தின் நடுவே அமைந்துள்ளதாகும். தடாகத்தை மேடு செய்தே கோயில் கட்டியுள்ளனர். தடாகம் எப்போதும் நீர் நிறைந்து தாமரை மலர்கள் மிகுந்து காணப்படும். இந்த கோவிலின் அடித்தளத்திற்கு செம்பராங்கல் பெரிதும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. திருக்கோவிலை சுற்றி அடர்ந்த தென்னை மரங்கள் மிகவும் அமைதி தரும் இடம். திருக்கோவிலையும் அதனை சுற்றியுள்ள தடாகத்தையும் வலம் வந்து அந்த ரம்யமான சூழலை அனுபவிக்கலாம். தாமரை தடாகத்தின் கரையில் வலதுபுறம் விநாயகர் கோவில் அமைந்திருக்கிறது. தற்சமயம் இது சற்று சாய்ந்த நிலையில் உள்ளது. அருள்மிகு திருப்பாகத்தீஸ்வரர் திருக்கோயில் 2 கோபுரங்களை கொண்டது. ஒன்று 7 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம், இன்னொன்று சிறிய கோபுரம். பிராகாரத்தின் உள்ளே சிறு சிறு கோபுரங்களில் தனித்தனி சன்னதிகள். கோவிலின் உள்ளே நுழைந்தவுடன் நம் கண்ணில் படுவது அழகிய வேலைப்பாட்டுடன் அமைந்த சிறிய மண்டபத்தில் ஈசனை பார்க்கும் விதமாக அமைந்திருக்கும் நந்திகேஸ்வரர். கருவறை,
அர்த்த மண்டபம், மகா மண்டபம், பத்தி, திருமதில் கல்கரணம் ஆனவை. இந்த கோவிலின் எதிரே அமைந்திருக்கும் திருக்குளம் குடிநீராக பயன்படுகிறது. சிவன் கோவில்களில் காணப்படும் நவ கிரகங்கள், நாகர்கள் என அனைத்து உப தெய்வங்களும் இங்கு அமைந்திருக்கின்றன. இந்த கோவில் வரலாறு பற்றி சற்று காணலாம். ஒரு காலத்தில் இங்கு கர்ணன் என்ற பெயர் கொண்ட தமிழ் அரசன் சிறிது காலம் வாழ்ந்து வந்ததால் இந்த ஊர் கருணாபுரி என்று அழைக்கப்பட்டது. காலப்போக்கில் கல்லாங்குடி என்று மாறிவிட்டது. ஒரு சமயம் கர்ண மகராசன் தனது பத்தினியுடன் இந்த பகுதிக்கு வந்துள்ளார். மிகப்பெரிய தடாகத்தில் தாமரைகள் நிறைந்திருந்திருக்கின்றன. இலை கொடிகளும் ஆடாமல் அசையாமல் இருந்த அந்த அமைதியான சூழ்நிலையில் தடாகத்தின் நடுவே இருந்த ஒரு தாமரை மலர் மட்டும் ஆடிக்கொண்டே இருந்துள்ளது. அதை கண்ட அரசி அந்த மலர் தனக்கு வேண்டும் என்று கேட்டுள்ளாள். ஆனால் அந்த தடாகத்தில் நீந்திச் சென்று அந்த குறிப்பிட்ட மலரை யாராலும் பறித்து வர இயலவில்லை. முடிவில் மன்னனே தடாகத்தில் இறங்கி நீந்திச் சென்று மலர் இருந்த இடத்தை அடைந்து விட்டான். அந்த மலரை கொய்வதற்காக அதன் தண்டினை தேடி கையை நீட்டிய போது அந்த மலரின் கீழே ஒரு சிவலிங்கம் இருப்பதை கண்டு உணர்ந்துள்ளான். உடனே தனது குடிமக்கள் உதவியுடன் அந்த சிவலிங்கத்தை சுற்றிலும் மேடு செய்து அந்த அரிய சுயம்பு லிங்கத்திற்கு ஆலயம் ஒன்றை உருவாக்கியுள்ளான். இப்போதும் கருவறையில் இந்த சிவலிங்கத்தை சுற்றிலும் தண்ணீர் நிறைந்திருக்கும்.
பெரிய தடாகத்தின் நடுவே கோயில் எழுப்பப்பட்டதால் கோவிலின் கிழக்கு பகுதி மேடாகிவிட்டது. எனவே கோயிலின் ஈசான்யத்தில் சுற்றிலும் சுவர் அமைத்து ஒரு குளத்தை உருவாக்கியுள்ளனர். இங்கு உறைந்திருக்கும் இறைவன் அருள்மிகு திருப்பாகத்தீஸ்வரர். அவருடன் இணைந்து இறைவி பாலாம்பிகை, யோகாம்பிகை அருள் பாலிக்கிறார்கள். இந்த கோவிலில் இறைவன் சிவலிங்க திருமேனியாக காட்சி தருகிறார். ஈசன் தனது இடது காலை மடித்துக் கொண்டு வலது காலை தொங்கவிட்டுக் கொண்டு உற்சவ மூர்த்தியாக அருகில் அன்னை பாலாம்பிகையுடன் அமர்ந்திருக்கிறார். வலது கை அபயஹஸ்தமாக காட்டிக்கொண்டு காட்சி தருகின்றார். இந்த கோவிலை நிர்மாணித்த கர்ண மகராசன் நினைவாக கர்ண மகராசன் மற்றும் அவரது பத்தினியின் திருமேனிகள் இந்த கோவிலின் உள்ளே அமைக்கப்பட்டுள்ளன. பக்தர்கள் கொண்டாடும் இந்த திருக்கோவிலில் பைரவர் சன்னதிக்கு திருப்பணி செய்வித்த அருணாச்சலம் சேர்வை திருவுருவம் உள்ளது. இந்த கோயில் தென்புறம் அன்னை அழகிய நாயகி வீற்றிருக்கும் அழகு நாச்சியம்மா திருக்கோயில் உள்ளது. வடக்கு நோக்கி பக்தர்களுக்கு அருள் தரும் அம்பிகை மங்களகரமாக கருணை உடையவள். பெரிய கோயிலின் மேல்புறம் இந்த கோவிலின் கம்மா கரையில் அருள்மிகு ஐயனார் கோயிலும் உள்ளது. இந்த கோவில் சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்தின் நிர்வாகத்தின் கீழ் உள்ளது. இந்த கோவில் வழிபாடுகளையும் திருவிழாக்களையும் வல்லம்பர் சமுதாய மக்கள் சிறப்புடன் தொன்று தொட்டு நடத்தி வருகின்றனர்.
இந்த கோவிலில் நித்திய பூஜையுடன் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றது. ஈசனுக்கு மிகவும் விருப்பமான பிரதோஷகால பூஜைகள் சிறப்பாக நடைபெறுகிறது. சித்திரை மாதத்தில் பிரம்மோற்சவம், கொடியேற்றம் தொடங்கி திருத்தேர் மற்றும் தீர்த்த விழா மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. தடாகத்தின் 4 பக்க கரைகளை சமன் செய்து மேடாக்கி திருக்கோவிலின் வெளிப்பிராகாரமாக அமைத்துள்ளனர். இந்த வீதியில் தேரோட்டம் நடைபெறுகிறது. சாந்தமும் கருணையும் நிறைந்த கோவில் அமைந்திருக்கும் இந்த திருத்தலம் 60ஆம் ஆண்டு நிறைவு கொண்டாடுபவர்கள் கொண்டாடும் சஷ்டியப்த பூர்த்தி, ஆயுஷ் ஹோமம் முதலியன செய்ய நலம் பயப்பது. இந்த திருக்கோவிலை சுற்றிலும் கல் தூண்கள் நிறைந்து கிடக்கின்றன. திருக்கோவில் வெளிப்பிராகாரம் கட்டுவதற்காக மன்னர்களது ஆட்சி காலத்தில் கல் வேலைகள் நடைபெற்று வந்துள்ளன. இதனால் கோயிலை சுற்றிலும் இன்னும் ஒரு கோயில் கட்டுமளவிற்கு கல் தூண்கள் நிறைந்து கிடக்கின்றன. முன்பெல்லாம் தேரோட்டம் விமரிசையாக நடைபெறும். இப்போது தேர் முட்டி சிதிலமடைந்து கிடப்பதைக் கண்டு மிகவும் வருத்தப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இந்த திருக்கோவிலின் உள்ளே கருவறையை சுற்றிலும் மிகவும் அதிகமான கல்வெட்டுகள் உள்ளன. அவை பல விவரங்களை நமக்கு தெரிவிக்கின்றன. 12ஆம் நூற்றாண்டு வானதிராயர் காலத்து கல் எழுத்துக்கள் உள்ளன. திருக்கோயிலில் பூசாரி விஜயன் பட்டருக்கு நிவர்த்தங்கள் வழங்கிய செய்தியும் பிற்கால பாண்டியர் காலத்து எழுத்துக்கள் செய்திகளும் உண்டு. இன்னும் சில கல்வெட்டுகள் கோயிலின் வெளிச்சுவற்றில் உள்ளன. அதில் ஒன்று உலக உயிர்களுக்கெல்லாம் தாயும் தந்தையும் ஒன்றாக இணைந்திருக்கும் ஓர் அற்புத சிற்பம். மிகவும் தத்ரூபமாக அமைந்திருக்கும் இந்த சிற்பம் காண்பவர்களின் கண்ணை கவருகிறது. நம்முடைய தென்னிந்தியா கோவில்களுக்கு மிகவும் புகழ்பெற்றது. அதிலும் தமிழகம் இன்னும் பல சிறப்புகள் பெற்ற கோவில்களை கொண்டது. அனைவரும் இந்த அருள்மிகு திருப்பாகத்தீஸ்வரர் ஆலயம் சென்று பாலாம்பிகை, யோகாம்பிகை உடனுரை திருப்பாகத்தீஸ்வரரை தரிசித்து அருள் பெற வேண்டுகிறோம். இறைவனை வணங்குவோம், இயற்கையை போற்றுவோம்.